வந்திருக்கிறாங்க. அது அந்த காமர்ஸோட ஃபங்க்ஷன் நடத்தக்கூடிய வாய்ப்பு எனக்கு வழங்குனது. அதே போல் ஏடிஎவில் 2000 செக்ரட்டரியாக இருந்தேன். அது மாதிரி பல நிகழ்வுகளை எனக்கு அந்த வாய்ப்புகளை வழங்கி நான் அழகு பார்த்தது. அதுபோல் இன்னும் சொல்ல போனால் அந்த கல்லூரியுடைய கல்ச்சுரல் டீமில் இருக்கும்போது தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், பிஷப் கீப்பர் காலேஜுக்கெல்லாம் போயிருந்தோம். அப்போ மிமிக்ரியில் 2ஆம் பரிசும் மைக்கில் 2ஆம் பரிசும் அங்கே ரெண்டுலேயுமே அப்படி தான் பெற்றோம். இப்போ இது போன்ற பல்வேறு என்னுடைய திறமைகளை, என்னுடைய ஆளுமைகளை நிரூபித்தது இந்த கல்லூரின்னு சொல்லலாம். அது வேறு சொல்லப்போனால், உண்மை சொல்லப்போனால் களிமண்ணா வந்த என்ன பல வண்ணங்களாலும் ஜமாலின் தூய எண்ணங்களாலும் ஒரு சிற்பமாக்கியதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை இந்த கல்லூரி வழங்கியது. என்னுடைய தந்தையோட மறுவிக்கு பின்னாடி நான் தொழில்நுட்பமாக அது ஒரு வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்போ நான் ஒரு பெற்ற அனுபவத்தை உங்களுக்கு சொல்லலாங்கிறது, ஏன்னா என்ன மாதிரி வர முன்னோடி மாணவர்களுக்கு சொல்லலாங்கிற ஒரு எண்ணத்தோடு சொல்கிறேன். இப்போ நான் இப்போ 2000 அந்த கம்ப்யூட்டர்லாம் விழுந்த காலம். அப்போ என் கடைக்கு ஒரு கஸ்டமர் வர்றாரு. வந்து அவர்கிட்ட கேட்குறேன், நீங்கள் என்னவா இருக்கீங்க அப்படின்னு. அவர் சொன்னால் நான் சாஃப்ட்வேர்ஸாக இருக்கேன் அப்படின்னா. நான் உடனே ஒரு நக்கல் கலந்த ஒரு யதார்த்த சிரிப்போட சொன்னேன், இப்போ சாஃப்ட்வேருக்குலாம் வேல்யூ இல்லை தானே அப்படின்னு. அவர் ஒரே வார்த்தையில் முடிச்சார், ஆமாம் வேல்யூ இல்லை. அப்போ எதுக்கு சார் வேல்யூ இருக்கு? நீங்கள் என்ன படிச்சா பிகாம், அதுக்கு வேல்யூ இருக்கா? தெரியல சார். அப்படி ஒவ்வொன்றா கேட்கும்போது அவர் சொன்னார், எதுக்கு வேல்யூ இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார். உடனே உங்களுக்கு மட்டும் வேல்யூ இருக்கு, அது எதோ என்னன்னு சொல்லுங்க அப்படின்னாரு. நான் கொஞ்ச நேரம் யோசிக்கிறேன், தெரியல என்ன யாருக்கும் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. அவர் சொன்ன பதில் என்னை நெஞ்ச இன்ன வரைக்கும் இல்லையா இருக்கிறது. என்ன சொன்னார்னா, நம்பர் 1க்கு வேல்யூ இருக்குன்னு சொன்னார். எந்த துறையாக இருந்தாலும் ஒரு ஹோட்டலில் வந்து துடைக்கிற முதல் சுத்தமாக தெளிவாக செய்தால் நம்பர் 1 செஞ்ச அவனுக்கு வேல்யூ இருக்கு. சாஃப்ட்வேர் துறையில் நம்பர் 1 செஞ்சால் தெளிவாக இருக்கு. தொழிலை நீங்கள் சுத்தமாக செய்தால் நம்பர் 1 செய்தால் உங்களுக்கு மதிப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அது என்னை வாழ்க்கையில் பன்மைப்படுத்தி, இதை போன்ற பல நிகழ்வுகள் என்னை பன்மைப்படுத்தியது. அதற்கு முதல் மூல காரணம் ஜமால் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இது சிறு கவிதை வரியோடு முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஜமால், உலகெங்கும் உள்ள உள்ளங்களை ஒன்றிணைக்கும் ஒற்றை வார்த்தை நீ, ஆனால் ஓராயிரம் அர்த்தம் நீ. ஜமால், தாயின் அன்பும் தந்தையின் பண்ணும் சேர்ந்த உருவம் நீ, ஞானம் பெறும் போதிமரம் நீ. ஜமால், படித்துவிட்டு பறந்து சென்ற பறவைகளை மறுபடியும் கூட்டிக்கு கூட்டி வந்து விருதளிக்கும் வித்தியாசமான அருவம் நீ. படித்துவிட்டு பறந்து சென்ற பறவைகளை மறுபடியும் கூட்டிற்கு கூட்டி வந்து விருதளிக்கும் வித்தியாசமான அருவம் நீ. ஜமால், கல்லூரிக்குள் களிமண்ணாய் வந்த என்னை பல வண்ணங்களையும் ஜமாலின் எண்ணங்களையும் குலைத்து என்னை சிற்பமாக்கிய நவீன சிற்பி நீ, இன்றைய ஏஐ நீ. ஜமால், சுதந்திரத்துக்காக செக்களித்த செம்மல் போல் சுதந்திரத்திற்காக பிழை செக் கொடுத்த வள்ளல் நீ. சுதந்திரத்துக்காக செக் கொடுத்த செம்மல் போல் சுதந்திரத்துக்காக பிழை செக் கொடுத்த வள்ளல் நீ. ஜமால், உலகெங்கும் அண்டி கிடக்கும் இருட்டை விரட்டும் சூரியனை போல அறியாமை இருட்டை அகற்றும் ஞான சூரியன் நீ என இதை சத்தியமாய் சொல்வேன் நான் சபையூர் முன்னிலை. சங்கம் வைத்து தமிழ் வளர காரணம் சாகாப்பியர் பாண்டியனாம். ஜமால், கல்வி சங்கம் வைத்து கல்வி வளர காரணம் நீங்கள். கலியுகத்தில் வள்ளல் கர்ணனாம் யார் சொன்னது? முக்காலத்தில் எக்காலத்தின் வள்ளல் நீங்கள். கலியுகத்தில் வள்ளல் கர்ணனாம் யார் சொன்னது? முக்காலத்தில் வள்ளல் நீங்கள். சத்தியமாய் சொல்கிறேன் சாதனை நாயகனே, மறுபிறவி ஒன்றிருந்தால் மறுக்காமல் ஜமாலியனாய் இறந்திடவே ஆசை. வாழும் உலகம் வரை வாழட்டும் ஜமாலின் தொண்டு, இழைத்திருக்கட்டும் ஜமாலின் புகழ் என்று கூறியவராக என்னுடைய